கொளத்தூரில் 2 குழந்தைகளுடைய உயிர் போயிருக்கு. பெற்றோர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. எலியை ஒழிக்கணுங்கிறதுக்காக எலி மருந்தை ரூமில் வச்சுட்டு கதவை அடைச்சிட்டு ஏசியை போட்டு தூங்கியிருக்காங்க. அது அப்படியே எவாப்ரேட் ஆகி லங்ஸ் அஃபெக்ட் பண்ணி உயிரே போயிடுச்சு. எலி மருந்து ரொம்ப டேஞ்சரஸ், எலிக்கு மட்டும் இல்லை மனிதர்களுக்கும். எலி மருந்தை வச்சா அந்த ரூமை பூட்டியிருக்கணும், 72 மணி நேரம் அந்த கதவே திறக்கக்கூடாது, ஏர்டைட் ரூமாக இருக்கணும். அலுமினியம் பாஸ்பைட், மீத்தேல் புரோமைட், ஜிங்க் சல்ஃபேட், இந்த 3 மருந்துகள் தான் எலியை ஒழிப்பதற்காக வைப்பார்கள். இந்த 3மே மனிதனுக்கு ஆபத்தானது. எனவே இந்த பெஸ்ட் கண்ட்ரோல் கம்பெனிஸ் எல்லாம் மருந்துகளை வீடுகளுக்கு கொடுக்குறப்ப இதனுடைய சாதக பாதகங்களை சொல்லணும். அப்பாவி பொதுமக்கள் எலியை ஒழிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் வச்சிடுறாங்க, அதனுடைய பக்க விளைவுகள் தெரியல. இதற்கெல்லாம் காரணம் இந்த முறைப்படுத்தாத பெஸ்ட் கண்ட்ரோல் கம்பெனிஸ் தான். இவர்களை அரசு முறைப்படுத்த வேண்டும். அதுபோன்று பொதுமக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். எலியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிரும் போய்விடக்கூடாது. எனவே இது போன்ற பெஸ்ட் கண்ட்ரோல் கம்பெனிகள் வருகின்ற பொழுது எந்த மருந்துகள் வைக்கின்றீர்கள், இதனால் ஆபத்து உண்டா என்பதை தெரிந்து கொண்டு வைக்க வேண்டும்.